ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு வானல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. இப்போ நான் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20-25 சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது சட்னியோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் நீங்கள் பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு துண்டு புளி ஆட் பண்ணியிருக்கேன். புளி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதமாக வதங்கி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் கலந்து விடலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். கடைசியாக நல்லா ஒரு பொடி கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் சேர்த்து கிளறி கொடுத்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கி விடுங்க போதும். அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஆற வச்சுட்டேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு வானலில், அதே வானலில் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ நம்ம ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக நம்ம சோம்பு ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக லைட்டாக தான். அவ்வளோதாங்க. இப்போது இதை நம்ம அரைச்சி வச்சுக்கிற சட்னியில் சேர்த்துடலாம். நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.